தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். நேற்றைய காணொளியில் நாம் அச்சம் வெகுளி என்ற மெய்ப்பாட்டின் உடைய உளவியல் கோட்பாடுகளை பார்த்தோம். இன்று நகை என்ற மெய்ப்பாடு எவ்வாறு உளவியல் கோட்பாட்டிற்கு பொருந்துகிறது என்று காண்போம். ஒவ்வொரு மெய்ப்பாடும் 4 நிலைக்கலன்களை கொண்டது என்பதை நாம் அறிவோம். நகையானது எள்ளல், இளமை, பேதமை, மடன் என்னும் 4 வகையான நிலைக்கலன்களை கொண்டுள்ளது. இதில் எள்ளல் என்பது பிறரை இகழ்ந்து மகிழ்வது, இளமை என்பது அறியாமையால் செய்யும் குழந்தைத்தனத்தை கண்டு மகிழ்வது, பேதமை என்பது அறிவு முதிர்ச்சியற்ற ஒருவர் செய்யும் சில செயல்களை கண்டு நகைப்பது, மடன் என்பது ஒரு கற்பனையான ஒன்றை நினைத்து அதோடு பொருத்தி பார்த்து மகிழ்வு கொள்வது. இவை அனைத்துமே சிரிப்புதான் என்று தொல்காப்பியம் கூறுகிறது. பெரும்பாலும் இகழ்ச்சியே சிரிப்பாக தற்போது கருதப்படுகிறது. ராபர்ட் புலட்சி என்ற அறிஞர் உளவியல் கோட்பாட்டில் 8 வகையான உணர்வுகளை பற்றி மிக விரிவாக கூறியுள்ளார். அது தொல்காப்பியர் கூறும் 8 வகை மெய்ப்பாடுகளை உள்ளடக்கியதாகத்தான் உள்ளது. மேலும் ஒருவன் பிறப்பிலிருந்தே பிறந்தது முதலே அந்த மகிழ்ச்சி என்னும் செயலுக்கு உட்படுகிறான். அதோடு அல்லாமல் ஒருவருடைய மன எழுச்சிதான் மகிழ்ச்சியாக வெளிப்படுகிறது என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார். தன் தேவையை ஒருவர் எப்போது நிறைவு செய்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்று கெட்விஸ் என்ற உளவியல் அறிஞர் கூறுகிறார். மகிழ்ச்சி என்பது ஒரு நேர்மறையான எண்ணம் என்பதுதான் உளவியல் அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. ஆதலால் நாம் அனைவரும் நேர்மறை சிந்தனையான மகிழ்வோடு இருப்போம். நம்மை சார்ந்தவர்களையும் நேர்மறை சிந்தனையோடு மகிழ்விப்போம். உங்கள் அனைவருக்கும் நற்றமிழின் நன்றி வணக்கத்தை கூறுவதுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து நிறை குறைகளை கமெண்ட் செய்யுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.